பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். லூக்கா சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் முதல் 21 வசனங்களிலிருந்து மொத்தம் 50 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. கதிர்களை கொய்து தின்றவர்கள் யார்? விடை: இயேசுவின் சீஷர்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. இயேசு டேஸ் வழியே நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து தின்றனர். விடை: பயிர் வழியே. லூக்கா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. இயேசு எந்த நாளிலே பயிர் வழியே நடந்து போனார்? விடை: பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின் வந்த 1ஆம் ஓய்வு நாளிலே. லூக்கா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 4. இயேசுவின் சீஷர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் டேஸ் தின்றார்கள். விடை: நிமிட்டி. லூக்கா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 5. ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள்? யார் யாரிடம் கேட்டது? விடை: பரிசேயரில் சிலர் சீஷர்களிடம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. ஓய்வு நாளில் செய்யத்தகாதது என்று எதை பரிசேயர் சீஷர்களிடம் கூறினர்? விடை: கதிர்களை கொய்து தின்பதை. லூக்கா 6ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 7. தேவ சமூகத்து அப்பங்களை புசித்த ராஜா யார்? விடை: தாவீது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள். கேள்வி எண் 8. தாவீது எங்கே பிரவேசித்து தேவ சமூகத்து அப்பங்களை புசித்தான்? விடை: தேவனுடைய வீட்டில். லூக்கா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 9. தேவ சமூகத்து அப்பங்களை யார் மாத்திரம் புசிக்கலாம்? விடை: ஆசாரியர். லூக்கா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 10. தாவீது தேவ சமூகத்து அப்பங்களை தான் புசித்ததுமன்றி எவர்களுக்கும் கொடுத்தான்? விடை: தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. தாவீதும் அவனோடிருந்தவர்களும் பசியாயிருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? யார் யாரிடம் கேட்டது? விடை: இயேசு பரிசேயரிடம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். கேள்வி எண் 12. ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறவர் யார்?
விடை மனுஷகுமாரன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 13. ஒரு மனுஷனுக்கு டேஸ் கை சூம்பி இருந்தது. விடை வலது கை. லூக்கா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 14. சூம்பின வலது கையையுடைய ஒரு மனுஷன் எங்கே இருந்தான்? விடை ஜெப ஆலயத்தில். லூக்கா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 15. இயேசு எந்த நாளில் சூம்பின வலது கையையுடைய மனுஷனை சொஸ்தமாக்கினார்? விடை ஓய்வு நாளில். லூக்கா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 16. இயேசுவினிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி அவர் மேல் நோக்கமாயிருந்தவர்கள் யார்? விடை வேதபாரகரும் பரிசேயரும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 17. நீ எழுந்து நடுவே நில், யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு சூம்பின கையையுடைய மனுஷனிடம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 18. இயேசு டேஸ் நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று வேதபாரகரும் பரிசேயரும் இயேசு மேல் நோக்கமாயிருந்தார்கள். விடை ஓய்வு நாளில். லூக்கா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 19. நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், யார் யாரிடம் சொன்னது? விடை இயேசு வேதபாரகர் மற்றும் பரிசேயரிடம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 20. ஓய்வு நாட்களில் டேஸ் செய்வதோ தீமை செய்வதோ டேஸ் காப்பதோ அழிப்பதோ எது டேஸ் என்று இயேசு கேட்டார்? விடை நன்மை செய்வதோ ஜீவனை காப்பதோ எது நியாயம்? லூக்கா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 21. இயேசு எவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து சூம்பின கையையுடைய மனுஷனை சொஸ்தமாக்கினார்? விடை வேதபாரகர் பரிசேயர். லூக்கா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 22. உன் கையை நீட்டு, யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு சூம்பின கையையுடைய மனுஷனிடம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 23. மூர்க்கவெறி கொண்டவர்கள் யார்? விடை வேதபாரகரும் பரிசேயரும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 24. வேதபாரகரும் பரிசேயரும் எதினால் மூர்க்கவெறி கொண்டனர்? விடை இயேசு ஓய்வு நாளில் சூம்பின கையையுடைய மனுஷனை சொஸ்தமாக்கினதினால். லூக்கா 6, 10, 11. கேள்வி எண் 25. இயேசுவை என்ன செய்யலாம் என்று
ஒருவரோடொருவர் ஆலோசித்தவர்கள் யார்? விடை வேதபாரகரும் பரிசேயரும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. இயேசு ஜெபம் பண்ணும்படி எங்கே ஏறினார்? விடை ஒரு மலையின் மேல். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 27. இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி டேஸ் முழுவதும் டேஸ் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். விடை முழுவதும் தேவனை நோக்கி. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 28. இயேசு எந்த அற்புதத்தை செய்த பின் ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறினார்? விடை சூம்பின கையையுடைய மனுஷனை சொஸ்தமாக்கிய பின். லூக்கா 6ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வசனங்கள். கேள்வி எண் 29. இயேசு தம்முடைய சீஷர்களில் எத்தனை பேரை தெரிந்து கொண்டார்? விடை 12. லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 30. தாம் தெரிந்து கொண்ட சீஷர்களுக்கு இயேசு என்ன பெயரிட்டார்? விடை அப்போஸ்தலர். லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 31. இயேசு 12 அப்போஸ்தலரை தெரிந்து கொண்ட வேலை எது? விடை பொழுது விடிந்த வேலை. லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 32. இயேசு யாருக்கு பேதுரு என்று பெயரிட்டார்? விடை சீமோனுக்கு. லூக்கா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 33. பேதுருவின் சகோதரன் யார்? விடை அந்திரேயா. லூக்கா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 34. அல்பேயுவின் குமாரன் யார்? விடை யாக்கோபு. லூக்கா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 35. செலோத்தே எண்ணப்பட்டவன் யார்? விடை சீமோன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 36. யூதாவின் சகோதரன் யார்? விடை யாக்கோபு. லூக்கா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
கேள்வி எண் 37. லூக்கா சுவிசேஷத்தில் துரோகி என்று குறிப்பிடப்பட்டவன் யார்? விடை யூதாஸ் காரியோத்து. லூக்கா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 38. இயேசுவின் சீஷர்கள் பெயரை கூறுக. விடை பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தொலோமேயு, மத்தேயு, தோமா, யாக்கோபு, சீமோன், யூதா, யூதாஸ். லூக்கா 6:14 முதல் 16 வசனங்கள். கேள்வி எண் 39. இயேசு எவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார்? விடை 12 சீஷர்களுடனே கூட. லூக்கா 6ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனங்கள் வரை. கேள்வி எண் 40. இயேசுவின் உபதேசத்தை கேட்கும்படி சமனான இடத்துக்கு எந்த தேசத்து திசைகளிலிருந்து வந்தனர்? விடை யூதேயா. லூக்கா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 41. கடலோரத்தில் இருக்கிற பட்டணங்கள் எவை? விடை தீரு, சீதோன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 42. இயேசுவின் உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளினின்று குணமாக்கப்படும்படிக்கும் எந்த நகரத்திலிருந்து சமனான இடத்துக்கு வந்தனர்? விடை எருசலேம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 43. டேஸ் வாதிக்கப்பட்டவர்களும் இயேசுவினிடத்தில் வந்து டேஸ் அடைந்தார்கள்? விடை அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் ஆரோக்கியம் அடைந்தார்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 44. இயேசுவினிடத்திலிருந்து டேஸ் புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கியது? விடை வல்லமை. லூக்கா 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 45. இயேசுவை தொடும்படிக்கு வகை தேடினவர்கள் யார்? விடை ஜனங்கள் யாவரும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 46. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு தம் சீஷர்களிடம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 47. டேஸ் உங்களுடையது என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார்? விடை தேவனுடைய ராஜ்யம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 48. இப்பொழுது டேஸ் நீங்கள் பாக்கியவான்கள் திருப்தி அடைவீர்கள் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார்? விடை பசியாயிருக்கிற. லூக்கா 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 49. இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் இனி டேஸ் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார்? விடை நகைப்பீர்கள்.
லூக்கா 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 50. டேஸ் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து புறம்பாக்கி நிந்தித்தால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார். விடை மனுஷகுமாரன் நிமித்தமாக. லூக்கா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். God bless you all.